பாட்டு. இந்த பாப்பா இன்னைக்கு அவ்வளவு அருமையா பேசிட்டு உண்மையிலே நாமெல்லாம் சந்திக்காத கிடைக்காத வாய்ப்புகளும் மேடைகளும் இந்த இளம் வயதிலே இந்த சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கிடைச்சிக்கு பாத்தீங்களா? உண்மையிலே பெருமைப்படணும். இவங்களை பெற்ற பெற்றோர்கள் உண்மையிலே பெருமைப்படணும். ஏனென்றால் இவ்வளவு பெரிய மேடை, நீங்க அதான் சொன்ன ஐநா சபையில விருது வாங்கலாம், ஐநா சபையில அரை மணி நேரம் பேசலாம், இந்திய பார்லிமெண்ட் அரை மணி நேரம் பேசலாம், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அரை மணி நேரம் பேசலாம், எந்த மேடையும் பேசலாம். ஆனால் தான் பிறந்த மண்ணில் ஒரு மேடையை பிடித்து மைக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும். அவ்வளவு ஈஸியா எல்லாரும் கிடைக்காது. வாங்க சுப்ரதா, உங்க கருத்தை மக்களுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் தருவது இயந்திர வாழ்க்கை என்று பேசுறதுக்கு சுப்ரதா அவர்கள் அழைக்கிறேன். நீங்க நடுவில் கைது ரைட்டா? பல்லுயிரும் பல உலகும் படைத்து எல்லையறு பரம்பொருளா எல்லா மொழிகளுக்கும் தாயாய் பெயர் சொல்லும் பொழுதே உதிரத்தில் உணர்ச்சி பெருக்காய் வந்து நிற்கும் எம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை முதலில் வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். அவையில் அமர்ந்து அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இயந்திர வாழ்க்கைன்றது மனிதர்களுக்கு இன்னலா இன்பமா அப்படின்ற சந்தேகம் நம்மள பல பேத்துக்கு இருக்குங்க. சந்தேகமே வேண்டாங்க, இயந்திர வாழ்க்கைன்றது மனிதர்களுக்கு இன்பம் தாங்க. நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் சட்னி அரைக்கணும்னா, மாவாட்டணும்னா, ஏன் துணி துவைக்கணும்னா கூட எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஆனா நம்ம அம்மா காலத்துல சட்னி அரைக்கணும்னா மிக்சியை யூஸ் பண்றாங்க, மாவாட்டணும்னா கிரைண்டரை யூஸ் பண்றாங்க, ஏன் துணி துவைக்கணும்னா கூட எங்க இயந்திரமான வாஷிங் மிஷினை தானே யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் யூஸ் பண்றாங்க, ஆனா அதெல்லாம் செய்யறது யார் தெரியுமா? வீட்டுக்காரர். அது வேற உண்மைதான், அது எல்லா வீட்லயும் நடக்கிற ஒரு உண்மைதான். பாப்பா வீட்டுல இருக்கு உங்களுக்கு. ஐயோ பாவம், அதான் எங்க இருக்கு தெரியல. இந்த காலத்துல பெண்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இயற்கை தான் மன மகிழ்ச்சி தருதுன்னு நினைச்சு கையாலேயே சட்னி அரைச்சி, கையாலேயே மாவாட்டி, கையாலேயே துணி துவைச்சு, விறகடுப்பை எடுத்து வச்சு பத்த வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு போறதுக்குள்ள சாயங்காலம் ஆயிரும். அப்படியே வீட்டுக்கு திரும்ப வந்துட வேண்டியதுதான். இதனங்க நடக்கிற உண்மை. எதிரணியில இருக்கவங்க இயற்கை தான் மகிழ்ச்சின்னு பேசுறாங்க நடுவர் அவர்களே. ஆனா அவங்க சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. எதிரணியில இருக்கவங்க இயற்கைதான் மகிழ்ச்சின்னு பேசினா அவங்க மாட்டு வண்டியில தானே வந்திருக்கணும். ஏன் எங்க இயந்திரமான பஸ்ல ஏறி வந்தாங்க நடுவர் அவர்களே? போன வாரமே ஏறிட்டேன், எனக்கு பயமே போயிடுச்சு. வண்டி மேல ஒரு தாண்டு கூட தண்டிடுச்சு. பச்சை பிடிச்சு வந்த பாப்பா. பாத்தீங்களா, உங்களுக்கு கூட உதவுவதும் எங்க இயந்திரம் தானே. அது மட்டும் இல்லாம எதிரணியில இருக்க எல்லார் வீட்லயும் ஸ்மார்ட் போன் சொல்லப்படுற திறன் பேசி இருக்கு. அதுல 2 GB திந்துட்டா போதும், உடனே கை நடுங்க ஆரம்பிச்சு யார் சொல்றது காதுல விழாது, எதையோ பறிகொடுத்தவங்க மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. இவங்களாம் இயற்கையை பத்தி பேச வந்துட்டாங்க நடுவர் அவர்களே. நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் வெளியில இருந்துலாம் வராது, நம்ம மனம்தான் தரும். வெளியில இருந்துதான் வருதுன்னு நினைச்சிட்டு நடு ராத்திரியில கைட்டு கட்டில எடுத்து வெளியே போட்டு நிலாவை பார்த்து மல்லாக்க படுத்திருந்து காலையில இருந்துச்சு போனா வீடே சுத்தமா இருக்கும். எப்படி சொல்லுங்க? திருடு எல்லாத்தையும் வந்து சுத்தம் பண்ணிட்டு போயிடுவான். நம்ம நெற்குணத்திலேயே நிறைய இயற்கை விவசாயம் செய்யற தாத்தாக்களும் பாட்டிகளும் சித்தப்பாக்களும் சித்திகளும் இருக்காங்க. அவங்களாம் காலையில ஃபுல்லா வளைச்சிட்டு நைட்டு நிம்மதியா படுத்து தூங்குறது எந்த அறையில நினைக்கிறீங்க? எங்க ஏசி இயந்திரம் இருக்க அறையில தானே நடுவர்களே. இன்றைக்கு இந்தியர்களோட புகழே இந்த உலகம் முழுக்க பரவ காரணம் எங்க இயந்திரங்களால தானே. ஏவுகணை நாயகன்னு சொல்லப்படுற அப்துல் கலாம் ஐயால இருந்து சுனிதா வில்லியம்ஸ், கல்பனா சாவ்லா வரைக்கும் இயற்கையோட மட்டும் வாழ்ந்திருந்தா இந்த உலகம் அவங்களோட புகழ பேசியிருக்க முடியுமா நடுவர்களே? நீங்களே சொல்லுங்க பாப்போம். சொல்லிடுறேன். இயற்கைதான் மனமகிழ்ச்சின்னு பேசுறவங்க இலக்கலைகளை தானே கட்டிட்டு வந்திருக்கணும். அதானப்பா. எதிர்களால செஞ்ச அழகான உடைகள் எல்லாம் உடுத்திட்டு வந்திருக்காங்க பாருங்க. அது 2000 ரூபாய்க்கு, ஒரு 3000 4000 அந்த பாருங்க, பட்டு புடவை எல்லாம் கட்டிட்டு வந்திருக்கு. கருத்துல பாத்தீங்களா? நம்ம சொந்தங்கள்ல பாதி பேரு வெளிநாட்டுலயும் வெளியூர்லயும் இருக்காங்க. அவங்களால இந்த பட்டிமன்றத்தை வந்து பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அவங்க நம்ம பேசுற பட்டிமன்றத்தை அவங்க இடத்துலயே இருந்து நிம்மதியா பாக்குறது எங்க இயந்திரங்களால தானே நடுவர் அவர்களே. நடுவர் அவர்கள் கூட இயந்திரமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. எப்படி? கல்லூரியில போய் பாடம் நடத்தவும், தன்னோட சொந்த வேலையை பார்க்கவும், அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட சிறப்பான பட்டிமன்றங்களை நடத்தவும் இப்படி இயந்திரமான வாழ்க்கை தானே வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர்தான் நிம்மதியா இல்லையா? பாப்பா ஜிபே நம்பர் இருக்கா? ஒரு 500 ரூபாய் போடுறேன். இயந்திரமான வாழ்க்கை தானே வாழ்ந்துட்டு இருக்காரு. பாருங்க எவ்வளவு அழகா
சிரிச்சுட்டே உட்கார்ந்துருக்காருன்னு இதுல இருந்தே தெரியலையாங்க? 20 வருஷத்துக்கு முன்னாடி யார் கண்ணுக்கு தெரியல அழகன்ட்டு. மன மகிழ்ச்சியும் மன நிறைவு தரது இந்த இயற்கை வாழ்க்கை தானே. இயந்திரம் மூலமாக வந்திருக்கக்கூடிய நடுவர் ஐயா அவர்களே, எங்கள் அணிக்கு தீர்ப்பு அளிக்குமாறு